பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வணக்கம், நான் சிவா. நான் இந்த மேன் வியூ சேனல் டீம் மூலமாக உங்களை சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சாவூர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர், நெடுங்கால நண்பர், அவர் தான் எனக்கு வந்து கூத்துப்பட்டையில் நடிப்பு சம்மந்தமான ட்ரைனிங் எடுத்தார். அவரோட ஊரில் தான் நாம் இப்போ பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஊரோட சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் சிவா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? சரவணசாமி. சரவணசாமி. நாங்கள் இந்த மேன் வியூ சேனல் டீம் மூலமாக வந்திருக்கோம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இந்த தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான பாரம்பரியம் இருக்குங்களா, பொங்கல் கொண்டாடுறது எப்படி, எந்த மாதிரியான இருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, எங்கள் ஊருக்கு அந்த துட்டு அந்த காலத்தில் இருந்து ஊரில் எல்லாம் ஒரே நேரத்தில் தான் பொங்கல் வைக்கிறது. அவங்க இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. அதுக்கு வந்து எங்கள் ஊர் புரோகிதர் வந்து ஒரு இன்விடேஷனே அடித்து கொடுத்துருவார். இது மாதிரி இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு பொங்கல் வைக்கணும், எத்தனை மணிக்கு படையல் போடணும், எப்போ வந்து நீங்கள் இது சாமி கும்பிடணும். சரிங்க. அதுபடி தான் நாங்கள் செய்வாங்க. சரிங்க. எல்லாம் ஒரே இடத்துல அந்த ஒவ்வொரு எங்கள் ஊர் பெரிய ஊருங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி அவங்கவுங்க போய் இடத்துல பிடிச்சிட்டு வருவாங்க. சரி. எங்கள் ஊருக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி எடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தெருவில் மட்டும், இந்த தெரு. அது இப்போ வந்து தண்ணி எடுக்கிற இடம் இப்போ மாதிரி எப்படி ஒரு ஆறு மாதிரி இருக்குமா எப்படி? இல்லை, பைப்பு தான். அதுக்கு முந்தி கிணத்துல எடுப்பாங்க, இப்போ பைப்பு தான். பைப்பில் ஆற்றுல எடுக்கணும், அதாவது காவிரியில் எடுத்து வைக்கணும்னு ஒரு ஐதீகம். அது காவிரி தண்ணி இப்போ சரியாக இருக்காததுனால பைப்பு தண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்க சரிங்க. அதுக்கு முந்தைய ஆற்று தண்ணியும் எடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு பிறகு கிணறு கிணறு இருந்தப்போ கிணறு தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஒரே இடத்துல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் வச்சு பொங்கல் வைக்கணும். சரிங்க சரி. இப்போ கொஞ்சம் சும்மா பேருக்கு இதுக்கு ஊற்றுவாங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம தண்ணியை வச்சு பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு இத்தனை மணிக்கு படையல் போடணுங்கிறப்ப எங்கள் தெருவில் உள்ளவங்களாம் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. தெரு பிள்ளையார் கோயில். சரிங்க. அதில் ஒரு இது பண்ணிடுவாங்க, அலாட் பண்ணிவிடுவாங்க. சரிங்க. ஒரு இதை போட்டு வெடியை போட்டு அலர்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் சாமி கும்பிட வாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்துட்டாரா, இவர் வந்துட்டாரா, யார் வரல, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சில பேர் வராமல் இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தை தீர்க்கலாம், இந்த இதை தீர்க்கலான்னு சொல்லி அதுக்காக வராமல் இருப்பாங்க. போய் எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வருவோம். வந்து எல்லாம் ஒன்றா வந்தோன்னு தான் சாமி கும்பிடுறது, தீபாராதனை காமிக்கிறது கோயிலில். அந்த மாதிரி தான். சரிங்க. ஒரு இது கேள்விப்பட்டேன், இங்கே வந்து வழக்கப்படி இந்த பொங்கல் வைக்கிறது வந்து ஐயர் வந்து ஏதோ எழுதிய நேரம் கொடுப்பாருமே, அந்த நேர பிரகாரம் தான் இங்கே பொங்கல் வைப்போம். அது என்ன? ஐயர் வந்து அதுக்கு முந்தி எழுதி கொடுப்பாரு. சரி. அந்த காலத்தில் சும்மா காலையில் இந்த தை 1ஆம் தேதி காலை திருமணி நாளிகை மணி பிராக்கெட்டில் போட்டு இத்தனை மணிக்கு பொங்கல், அது அப்புறம் எடுக்கிறேன் பொங்கல் வச்சு இது பண்ணணும்னு எழுதி கொடுப்பாரு. பொங்கல் வைக்கணும், படையல் இத்தனை மணிக்கு போடணும் அப்படின்னு. மறுநாள் நாளைக்கு மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறது. அதுக்கும் மாடை வந்து இந்த திசையில் போய் தான் தண்ணியில் குளிப்பாட்டிட்டு வரணும். இந்த திசை நீங்களாக அவர் தான் அதில் கொடுப்பாரு. அது இப்போ வந்து பிரிண்ட் அவுட்டில் கொடுக்குறாரு. வச்சுருக்கேன் பாருங்க, பிரிண்ட் பண்ணி வீடு எங்கள் ஊர் பூராமே விநியோகம் பண்ணுவார். வீடு தவறாமல் இதை வந்து அவரே அடிச்சுட்டு அவர் பேரை போட்டு அடிச்சிடுவார். பொங்கல் பத்திரிகை நிகழும் குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/25 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் பொங்கல் வைத்து பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் படையல் போட உத்தமம். இந்த இதையா தை மாதம் 2ஆம் தேதி 15 மாட்டு பொங்கல் அன்னைக்கு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் வடகிழக்கு திசை நீங்களாக பசுமாடு தண்ணீரில் அடித்து இரவு 9 மணிக்குள் பசுவுக்கு நெய்வேத்தியம் செய்ய உத்தமம். ஸோ இது வந்து மாட்டு பொங்கல் நாளைக்கு, அதாவது நாளைக்கு அதுக்கு மறுநாள் மாடு அவுத்து விடுறது. அதுக்கு மறுநாள் மாடு அவுத்து, அதாவது தை மாதம் 3ஆம் தேதி 16/1/2025 வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் தெற்கு வடகிழக்கு திசை நீங்களாக பசுமாடு அவிழ்த்து விட நாள் உத்தமம். ஸோ இது எல்லாமே அவர் தான். அந்த
இது முரளி என்கிற ராமூர்த்தி ஐயர். அப்போ சாமி கும்பிட்றத பார்த்துட்டு அப்புறமா எல்லாம் இருக்குது. சரிங்க, ஓகே, வாங்க பாக்கி வாங்க போகலாம். இங்கே வாங்க, இந்த இது 90 எடுத்து இங்கே வா. பிங்கி கனிகா இங்கே வாங்க. இந்த இந்த பக்கம் வந்து நின்று கும்பிடு, க்ளோஸ் கொடுத்து கும்பிடு. இங்கே கிட்ட இதை சொத்து கும்பிடுங்க. இங்கே அங்கே பார்க்குறீங்களா? பார்க்கல பார்க்க வேண்டாம. கேஷுவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அம்மாக்கு என்ன பண்ணுறாங்க ஜூம் பண்ணி நான் போய் இந்த இலை நீளாட்டில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கல் வச்சுங்க. அது இப்போ அப்புறமா எல்லாம் எடுத்து வச்சு திருப்பி ஒரு சாமி. அப்போ சூரியனுக்கு எல்லாம் பொங்கலோ பொங்கல் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலில் போய் தர்மம் வச்சுட்டோம்னா இங்கே சாமி இங்கே எல்லாம் இந்த தெரு எல்லாம் ஊர் இந்த தெருவே போய் சேர்ந்து ஒன்றாங்க. எல்லாம் வெடி வச்சுருவாங்க. வெடி வச்சு சொல்கிறது 12 மணிக்கு வந்துருக்காங்க. இப்போ வெடி போட்டுருவாங்க. சொல்லுறாங்க அது முன்னாடியே புரிஞ்சிருச்சு. அது இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை திருநாள், தை பொங்கல். இந்த தை பொங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் விதைச்சி தை மாதம் வந்து அறுவடை பண்ணி அந்த நெல்லை வர அரிசியை வந்து என்ன பண்ணுவாங்க, புது பானையில் புது அடுப்பு வச்சு பொங்கல் பண்ணி அந்த பொங்கலை வந்து மாடுக்கும் சூரியனுக்கும் படைச்சி தான் அந்த பொங்கலை வந்து மக்கள் சாப்பிடுவாங்க. அதை தான் நாம் இப்போ வந்து தை பொங்கல் சொல்கிறோம். இந்த தஞ்சாவூரில் இருக்க முறைப்படி பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னா, இப்போ இங்கே வந்து பொங்கல் செஞ்சுட்டாங்க. பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் இங்கே சாமி கோயிலில் போய் எல்லோரும் போய் ஒன்றா சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ இங்கே உள்ளவர் இவர் பேர் வந்து முகிலன். இவர் வந்து இப்போ என்னங்கிறத டீட்டெயில் சொல்லுவார். அது என்னங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள், இது எப்படி என்ன மாதிரியான வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது கோவில் இருக்கு, அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. அவங்க சாமி கும்பிடுறது எப்போ எந்த டைம் தெரியாது. அதுக்கான பொதுவான அழைப்பா வந்து பட்டாசுகள் வெடிலாம் வெடிச்சு வந்து அழைப்பு விடுப்பாங்க. அந்த அழைப்பை ஏற்று வீட்டிலேருந்து ஒரு ஆண்மகன் இல்லாட்டி வீட்டில் ஒரு நபரை வந்து பூஜை ஜாமான்கள் தேங்காய் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணி ஒரு முடி அங்கே வச்சு இன்னொரு முடி இங்கே வச்சு அந்த ஜாமானை வச்சு மறுபடியும் வீட்டில் ஒட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொங்கல் வந்து சாப்பிடுவோம். பொங்கல் படைத்த பொங்கல் காலையிலே வச்ச பொங்கல் அப்போ தான் சாப்பிட ஆரம்பிப்போம். சரி, இது வந்து எங்க ஒரு வழக்கம். இப்போ எல்லார் வீட்லயும் வச்சிருக்காங்க வாசல்ல. ஆனா எப்படி கரெக்டா தெரியும் இந்த மாதிரி அந்த கோயிலுக்கும் கரெக்டா இடத்துக்கு போகணுங்கிறது எப்படி தெரியும்? அதான் முதல்ல வந்து ஒரு பட்டாசு அடிப்பாங்க. அந்த பட்டாசு வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு. ரெண்டாவது ஒரு பட்டாசு அடிப்பாங்க, பெரிய பட்டாசு அடிப்பாங்க. முதல்ல வந்து சின்ன அடி அடிப்பாங்க. சரி, அடுத்து சர பட்டாசு வைக்கும் போது இது சாமி கும்பிட டைம் அப்படின்னு இண்டிகேட் பண்ற மாதிரி ஆயிரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்னு சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நம்ம இங்க வீட்டுல பொங்கல் வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கோயில வந்து அவங்க வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரலாம். ஆமா, கண்டிப்பா. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வீட்டுல வந்து பொங்கல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம், கோயில போயிட்டு அங்க பூஜை போடுவாங்க. அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க படையல் பண்ணி பொங்கல் கொண்டாட போறோம். நம்ம இப்ப கோயில் போலாங்களா? வாங்க போலாம் கோயிலுக்கு. ஒரு நிமிஷம்.
எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த தஞ்சாவூரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த தஞ்சாவூர் பேர் எப்படி வந்து தெரியுங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தஞ்சாவூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த வயல்கள் நிறைந்த பகுதி, அதாவது பசுமையான பகுதியை தான் தஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு 18ஆம் நூற்றாண்டில் தனஞ்சய முத்தையர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆண்டு வந்தார். அவர் வந்து செல்வ செழிப்போடு இருந்தார். அவரோட பேரை தான் தனஞ்சயன்னு சொல்லி இந்த நகரத்துக்கு வச்சாங்க. அப்படியே மருவி பேர் மாற்றி மருவி இப்போ தஞ்சாவூருங்கிற பேர் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நாம் அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் முடிஞ்சால் அதோட கிளிப்பிங்ஸையும் எடுத்து போடுறோம் கடைசியில். போகலாங்களா? போகலாம், வாங்க. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வாசல் எல்லாம் பொங்கல் வச்சு எல்லாம் வந்து பூஜைக்காக ரெடி பண்ணாங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அவங்க பூஜை பண்ணல, இங்கே வந்து பூஜை பண்ணாங்க. அது என்ன முறை? தைப்பொங்கல் ரெடி பண்ணி அவங்கவுங்க வீட்டு வாசல்லையும் சில பேர் வீட்டு உட்புறம் பண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒற்றுமையா ஒவ்வொரு கரைக்கும் விநாயகர் கோயிலுக்கு இந்த மாதிரி விநாயகருக்கு வந்து தெரு ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் வந்து சாமி கும்பிட்டது பிறகு இங்க இது தீபாரத்தனை காமிச்சது பிறகு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுல போயிட்டு படையல் போட்டு பொங்கல் கூறி எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் பொங்கல் விநியோகம் பண்ணுவாங்க. அதான் முறை. ஏன்னா ஒற்றுமைக்காக செய்யக்கூடிய ஒரு எல்லா குடும்பமும் வந்து ஆமா, குடும்பத்துல யாரோ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பண்ணிட்டு இறக்கக்கூடாது, எல்லாரும் வராம ஒற்றுமையா வந்துடணும்ட்டு கூப்பிட்டு கடைசியா கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகுதான் அந்த தீபாவளியை ஆரம்பிப்பாங்க. ஆமா, அது வரைக்கும் ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வீட்டுல சொந்தமா படையல் போட்டு ஆமா உங்களுக்கு சொந்தமா படையல் போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் கூறி திரும்ப வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த ஊர்ல இருந்து தெருவில் வர்றவங்களுக்கு எல்லாம் காக்காய்க்கு ஊட்டினது பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. சாதம் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவாங்க. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்காக ஒற்றுமையா செய்யறது முக்கரையிலே அந்த மாதிரி தான். ஆமா. நன்றி. நீங்கள் இது வரைக்கும் தஞ்சாவூர் முறைப்படி பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுறதுங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் தஞ்சாவூரில் கொண்டாடிட்டோம். நீங்கள் உங்கள் ஊர் முறைப்படி பொங்கல் நாங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது முடிய நான் உங்களிடமிருந்து விடைபெறுது இந்த மேன் வியூ சேனல் டீம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் த மேன் வியூ சேனல் டீம். டாடா, பை பாய்.